வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை நம்ம கன்னி ராசிக்கு பார்க்க போகிறோம். அதாவது கன்னி ராசியோட அதிபதி ஃபஸ்ட்டு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். மாத பலன்கள் நம்ம சொல்லும்போது எதெல்லாம் பார்க்குறோம்? சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய், இந்த 4 கிரகங்கள் தான் மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகங்கள் இல்லையா? அப்போ நமக்கு இந்த மாதம் ராசி அதிபதி கன்னிக்கு ராசி அதிபதி யார்? புதன். புதன் 11ஆம் வீட்டில் இருக்காரு. எப்பவுமே நம்ம ராசி அதிபதி இந்த மாதம் நல்லா இருந்தாலே ஓரளவுக்கு அந்த மாதம் கிளிக் ஆகும். அப்போ 11ஆம் இடம் சொன்னாலே நம்மளோட ஆசைகள் நிறைவேறுதல், எண்ணங்கள் நிறைவேறுதல் இல்லையா? எல்லாமே நிறைவேறக்கூடிய பொதுவாகவே நம்ம ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அதோட தசாபுத்தி நடக்கும்போது நிச்சயமாக அதில் நம்மளோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். அப்போ நமக்கு ராசி அதிபதி 11ல் இருக்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியும் அவரே இருக்கிறனால நம்ம தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிளிக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதே பாருங்க, அது கூட சூரியனும் குருவும் இருக்கிறாரு. அப்போ சூரியனும் குருவும் இருந்தால் நமக்கு என்ன மாதிரி தொழிலாக இருக்கும்? அதாவது நீங்கள் ஒரு நீதிபதியாக இருக்கட்டும், ஒரு பேராசிரியராக இருக்கட்டும், ஆசிரியராக இருக்கட்டும், ஜோதிடராக இருக்கட்டும், வேத சாஸ்திரம் படித்தவங்களாக இருக்கட்டும், உங்களோட அந்த தொழில்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் பூராமே நல்ல அமைப்பில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதில் ஆசைகள் நிறைவேறும்னு சொல்லும்போது 11ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்குது. அவர் நேரம் எங்கே பார்க்குறாரு? 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. பொதுவாக புதன் சொல்லக்கூடியவர் யாருன்னா, அவரோட நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதோட வேலையும், எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த வேலையும் தான் செய்வார். அப்போ அவர் இந்த இடத்துல இருந்து புனர்பூசம், பூசம், அந்த 2 எது 4, 5 கூடைய தசாலி கிரகத்தோட இது இருக்குது. அப்போ அவங்க என்ன செய்வார்? 5, 11, 7, 5, 7, 11 ஆக்டிவேஷன் ஆகிறதுனால இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் லவ் பண்ணுறீங்களோ வீட்டில் சொல்லியாச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு காதல் சக்ஸஸ் ஆகும். இந்த ஆவணி மாதமே கல்யாணம் வச்சுக்கலாம். இதே சனி சந்திரன் நம்ம இதுல இருந்தால் ஏதாவது கல்யாணம் உங்களுக்கு விடுபட்டிருக்கலாம், ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கலாம், அதில் பேசி முடிச்சிருப்பீங்க, அது பிரேக் ஆகிருக்கலாம். அதுவும் இந்த இப்போ ஆவணி மாதம் வரும்போது நமக்கு கிளிக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் இப்போ 2ஆம் தாரம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. 2வது திருமணம் ஏஜ் யாரும் மறிச்சு போயிருப்பாங்க, அப்போ நம்ம கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சிருப்பீங்க. அப்படி நினச்சாலும் கூட உங்களுக்கு, ஏன்னா 7ஆம் அதிபதி 11ல் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி 2வது திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ சூரியனை பாருங்கள், 12 குடைவன் 11. அப்போ 12ஆம் இடத்துக்கு இது 12ஆம் இடம் வருது பார்த்தீங்களா? அப்போ சூரியன் இந்த இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் இடம் மாறி ஒரு தொழில் செய்தால் கூட இப்போ சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதே பார்த்துக்கோங்க, 2ஆம் இடத்த பாருங்கள். 2ஆம் இடத்த அதிபதி எங்கே இருக்காரு? ராசியிலே நீசம் அடைகிறாரு. அப்போ 2ஆம் இடத்த அதிபதி யார்? குடும்பஸ்தானாதிபதி, ராசியில் நீசம். அதில் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கு. எப்பவுமே சந்திரனும் சுக்கிரனும் பகை கிரகங்கள், அந்த 2 சேர்ந்து இருந்தாலே சரியில்லை. அப்போ குடும்பாதிபதி அதில் இருக்கும்போது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அப்போ பிரச்சனைகள் வர்றதுக்கு எதுக்கு வருதுன்னா, இந்த குடும்பத்தில் ஏதாவது நம்ம சொல்லியாச்சுன்னா அவங்க ஒரு அன்பை காட்டினா நீங்கள் உதாசீனப்படுத்தாதீங்க. அன்பாக சொல்லும்போது என்ன அதெல்லாம் ஒன்று நீங்கள் சொல்லாண்ட அப்படிலாம் சொல்லாதீங்க. சில பேர் குடும்பத்துக்காகவே தன்னை ஒப்படைச்சிடுவாங்க. அவங்க என்ன சொன்னாலும் சொல்லட்டும் அப்படின்னு 2 குணமாக இருப்பீங்க. பொதுவாக இந்த மாதிரி இருந்து குடும்பத்தில் இப்போ ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களா. ஏன்னா 6ஆம் அதிபதியும் நேராக பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாரு. சனி செவ்வாய் பார்வை இருக்கிறனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இதுக்கு ஒரே ஒரு ரெமெடி சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தாச்சுன்னா வெள்ளிக்கிழமை மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. நிச்சயமாக அன்றைய காலையில் எந்த விஷயம் தெரியாலும் ஒரு தடங்கள் இல்லாமல் அழகாக நடக்கும். இதே ஆணாக இருந்தீங்கன்னா திங்கக்கிழமை மாமியார் காலில் விழுந்து நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நீங்கள் வேலையை ஆரம்பிங்க, ஒரு தடங்கள் வராது. அது உங்கள் ஜாதகத்திலே இந்த மாதிரி சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தால் இந்த மாதிரி செய்து பாருங்கள். 3, 8க்கு அதிபதி செவ்வாய் 10ல் இருக்காரு. அப்போ 3ஆம் அதிபதி இப்போ இதில் இருக்கும்போது உபதேசஸ்தானத்தில் இருக்குது. தொழிலில் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதே 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால தொழிலில் அதிக டென்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கால் முட்டில் வலி அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம அதில் கவனமாக இருந்துக்கணும். ஒரு வாகனத்தில் போகும்போதோ எதுக்கும் நம்ம காலில் அடிபடாத அளவுக்கு நீங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ குருவை நீங்கள் நினைக்கலாம் பாதகாதிபதியில் 11ல் உச்சம் பெற்றிருக்காருன்னு. பாதகங்கிறது எப்பவுமே செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. பாதகம் எப்போ செய்யும்? நம்மளோட அந்த குருவோட தசாபுத்தி வரும்போது தான் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு வரும். அப்போ நான் எல்லா கிரகங்களையும் பற்றி சொல்லிட்டேன். இந்த மாதம் பூராவுமே உங்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 11ஆம் இடத்துல புதன் இருக்கிறனால உங்களுக்கு இப்போ மேக்சிமம் நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களா, அதில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் பெரிய லெவலில் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. சரிங்களா? சரி, என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.